இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல 326 ஓட ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் லிஸ்ட்டை 326. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பவர் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லிட்டு கொஷனை given an integer return true if it is a power of 3, otherwise return false. இப்போ கொடுத்துருக்கிற இன்டீஜர் வந்து அது வந்து பவர் ஆஃப் 3 இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு பிரிண்ட் ஆகணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும். அவ்வளோதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, லைக் நம்ம ஒரு இன்டீஜரில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும் கரெக்டாக. இந்த மேக்ஸிமம் வேல்யூ நம்ம செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே எந்த இன்டீஜர்னு கொடுத்ததுனால இன்டீஜரோட மேக்ஸிமம் வேல்யூ 2 பில்லியன் வரும், 2 பில்லியன் சம்திங். அண்டு 3 பவரில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ 2 பில்லியன் வந்து வருது, அதாவது 2 பில்லியனுக்கு கம்மியாக எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி வச்சுட்டோம்னா அதை நம்ம மேக்ஸிமம் வேல்யூவாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மேக்ஸிமம் வேல்யூவாக வச்சுட்டு அதை வந்து நம்ம இந்த இன்டீஜரோட மாடுலஸ் பண்ணி அது ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் ட்ரூ அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்றதை பிரிண்ட் பண்ணிடணும். ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன சொன்னோம்னா மேக்ஸிமம் வேல்யூ ஒன்று செட் பண்ணணும். ஸோ மேக்ஸ் ஈக்குவல் டு அந்த 3 பவரில் எது வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்டீஜரோட மேக்ஸிமம் பவர் வந்து என்ன அப்படின்னா 2 பில்லியன் வரும். ஓகேங்களா. அடுத்து இங்கே பாருங்க, 3 பவர் 19 அப்படின்னு வந்தால் தான் நம்மளுக்கு 1 பில்லியன் வருது. 3 பவர் 20ன்னு போயிட்டோம் அப்படின்னா 3 பில்லியனுக்கு போயிடுது. ஸோ அதனால நம்ம 3 பவர் 19ங்கிறது எடுத்துக்குவோம். ஸோ 3 பவர் 19 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 பில்லியன் வருதுனால நம்ம அதை வந்து நம்ம மேக்ஸிமம் வேல்யூவாக நம்ம செட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. அடுத்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் ஏன் அப்படின்னா இது வந்து பூலியனுங்கிற கிளாஸுங்கிறதுனால நம்ம என்ன, பூலியன் ஃபங்க்ஷன் அது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணணும். பூலியனில் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் இன்டீஜராக ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல. அவுட்புட்டை நம்மளுக்கு ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பூலியனில் ரிட்டர்ன் பண்ணுறோம். என்ன அப்படின்னா n வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கணும். n வந்து 0க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகணும். ஸோ அதனால n இஸ் கிரேட்டர் தென் 0 இருக்கணும் இந்த கண்டிஷன். அடுத்து அந்த மேக்ஸை வந்து mod n அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து கொடுத்துருக்கிற நம்பர் இப்போ 27 இருக்குன்னா 27 அதை டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஈக்குவல் டு 0 வரும். அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ ஈக்குவல் டு 1 வந்து சம்திங் ஒரு ஏதோ 1 ஒரு கிரேட்டர் நம்பர் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபால்ஸ்ங்கிறது ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ அதான் கைஸ் இந்த ப்ராப்ளம். ஸோ ரன் பண்ணி பார்த்தலாம். டெஸ்ட் கேஸ் ஓகே, ரன் ஆகிடுச்சு. ஸோ சப்மிட் பண்ணிடலாம். ஓகே, யா ஓகே.